விடா விடா விக்ரம் இவட வருமாடா, கொஞ்சம் வேகமா வருமாடா. எதுக்கு சரி என்ன கூப்பிடுறீங்க? சைடு 4 பெண்குட்டி உண்டடா, ஏடா வாடா நோக்கலாம். எனக்கு நிறைய வேலைகள் உண்டு. நான் வேலையோ? நீங்கள் போய் பாருங்கள். ஏடா வேலையை அப்புறம் பார்த்துக்கலாம்ல, வாடா. இல்ல நான் மேஸ்திரி என்ன திட்டு வரல. ஏடா மேஸ்திரியோ? அவனுக்கு இருக்கிற டப்பு பிடிக்க நீங்க டப்பா பிடிக்கும் பெண்குட்டி உண்டு மனுஷட்டி உண்டு. அவன் பாட்டுக்கு வேலை செஞ்சு நான் உன்னை வரையில கேட்டான் ஓடாங்கிறேன். மேஸ்திரி அண்ணன் சாப்பிட்டு விட்டு எதுக்காக தட்டை இங்க வைத்தீர்கள்? ஏடா நல்லா தானே இருந்தா, அந்த நாய் கூட சேர்ந்து நீ நாயா மாறிட்டியா? ஒழுங்கா வேலையை பாத்துக்க, இல்லன்னா லங்கைக்கு பார்சல் பண்ணிடுவேன். சரி நான் வேலையை பார்க்கிறேன். என்ன வேலை சொன்னா உனக்கு என்ன பார்த்துட்டு கிட்டது பாரு. உனக்கு வெட்டிய சம்பளம் அவனுக்கு அதையும் இதையும் சொல்லி கொடுத்து இந்த கல்லை கட் பண்ணி அங்க வைக்க சொன்னல. வந்து சேர்றாங்க பாரு. அதான் மட்டும் மேஸ்திரி கரண்ட் எவட போய் எவடா வேலை செய்யறான் மேஸ்திரி அண்ணன். பர்மனன்ட் செட்டா சொன்னாரு, கல் அடித்தால் போத வருமெண்டு. நான் 1/2 மணி நேரமாக அடித்துக் கொண்டிருக்கேன், எனக்கு போத வரவில்லை. கல்ல அடிச்சாலும் போத வராது, கல் எடுத்து மண்டையில அடிச்சா போத வரும். பாக்குறியா? இல்ல வரும். வேண்டாம். தடுத்துக்கு மேஸ்திரி என்னயா வேலை நீட்டா போயிட்டு இருக்கு, கொஞ்சம் சாட்டா பண்ணி விடுவா. பண்ணி விடுங்க, நமக்கு ஒரு வீடு கட்டணும் மேஸ்திரி. சேட்டா நீ மேஸ்திரி டம்மி, நீ வேற மேஸ்திரி நோக்கிக்கோ, வீடு பக்காவாயிட்டு இருக்கும். டேய் வேலைய பாடுறா, இவன்கிட்ட பேசிட்டு வர்றேன். உனக்கு எங்க கட்டணும்? தரையில தான் கட்டணும். மரியாதை வெளியே போயிரு, இல்லைன்னா கரண்டி கடவாயில விட்டுருவேன். வாயா சும்மா தான் விளையாட்டு தான், உண்மையில நமக்கு வீடு கட்டினேன். வாயா அந்த எஸ்டிமேட்டை போட்டுனா வேலையை பார்த்தலாம். அப்படி வந்தவனு சொல்ல வேண்டியது தானே. அந்த கடப்பா குமாரு கால்வா கண்ண வீடு, ஆமா அது எல்லாமே நம்ம முடிச்சதுதான். நீட்டா இருக்குல்ல? பாத்திருக்கேன். எத்தனை ரூம்னு பாத்துக்கோங்க. இடம் இங்க இருக்கு, நம்ம கூக்கால ஒரு இடம் இருக்கு, பக்கத்துல ஒரு பாறையில ஒரு இடம் இருக்கு, ரோடு ஒரு இடம் இருக்கு. உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி பாத்துக்கோங்க. எனக்கு ஒரு சின்ன வேலை மட்டும் இருக்கு, முடிச்சுட்டு நான் பேசுறேன்.